நன்மைகளை நாசமாக்கும் நச்சுப்பண்புகள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டுமாக இருந்தால் பூமியிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவன் சொன்னதை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து அவன் தவிர்த்தவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒரு நல்ல மனித புனிதர்களாக மறுமையில் விமோசனம் பெற்று சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசைதான் இந்த மனித உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் நாம் நன்மைகள் என்று உலகத்தில் போட்டி போட்டு செய்து கொண்டே இருப்போம். நாம் செய்கின்ற நன்மைகள் இன்னும் நாங்கள் செய்கின்ற ஒரு சில பாவங்களினால் இல்லாமல் ஒழிக்கப்படுகிறது, அது அழிந்து போய்விடுகிறது. அப்படி என்று எங்களுக்கு தெரிந்தால் அதற்கு பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்களிலிருந்து முற்றுமுழுதாக எங்களை நாங்கள் விலக்கிக் கொள்வோம். ஏனென்று சொன்னால், உதாரணத்திற்கு நீங்கள் யோசியுங்கள். ஒருவர் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு ஓட்டை குடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தண்ணீரை நிரப்புவதற்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஓட்டை குடத்தில் டெப்பை திறந்துட்டு வந்து முன்னுக்கு நிற்கிறார் தண்ணீரை நிரப்புவதற்காக. அவரை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? பாவம், புத்திசுயாதீனம் உள்ள ஒரு மனிதர். ஏன் நாங்கள் அப்படி சொல்லுவோம்? அதற்குரிய காரணம் என்ன? எவ்வளவு மணிக்கணக்கில் அவர் நின்று அந்த தண்ணீரை நிரப்புவதற்காக முயற்சி செஞ்சாலும் அந்த குடம் நிரம்ப மாட்டாது. அந்த ஓட்டையினால் அந்த தண்ணீர் வெளியே போய்கொண்டே இருக்கும். இதே போன்றுதான் மனித வாழ்வில் நாங்கள் செய்கின்ற தீமைகள் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால், எவ்வளவு நன்மைக்கு மேலே நன்மையை நாங்கள் போட்டுக்கொண்டே இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த நன்மைகளை தவிடுபொடியாக மாற்றி விடுவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இதை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எப்படி நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய ரத்தின சுருக்கம் என்பதை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டான். அல்லாஹ் தண்டனையாளன், ஆனால் மிக கருணை உள்ளவன். அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமாக நாம் தெரிந்திருக்கின்ற போது எங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் சொல்லி வளர்க்கிறேன் என்று கேட்டால், அல்லாஹ் அன்பாளன், தயால குணம் கொண்டவன் என்பதற்கு அப்பால் அல்லாஹ் ஒரு கோபக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஸ்வரூபத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி வளர்க்கிறது. அல்லாஹ் கருணை காட்டாதவன் போல் ஏதாவது பிள்ளைகள் தவறிழைத்து விட்டால் அல்லாஹ் சுடுவான், பொய் சொல்லிவிட்டால் நாக்கில் தூண்டிலை போட்டு இழுப்பான். அப்படி என்று அல்லாஹ்வை ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்டவர்களாக சொல்லி நாங்களும் பழக்கி விட்டோம். ஆனால் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது அதிக இரக்கம் கொண்டவன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் இரக்கத்தை 100ஆக தன்னிடம் வைத்துக் கொண்டான். இரக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100ஆக தன்னிடம் வைத்துக் கொண்டான். அதில் ஒன்றை இந்த பூமிக்கு அல்லாஹு தாலா அருளி இருக்கிறான். 100 இருக்கிற இரக்கத்தில் ஒன்றை இந்த பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு குதிரை தன் குட்டி மிரிபடக்கூடாது என்பதற்காக தன் கால் கோரையை தூக்கி பிடிக்கிறதே, அதுவும் இந்த ஒன்றிலிருந்து உருவான இரக்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அருளி இருக்கின்ற ஒரு இரக்கம்தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தையை விட்டு கொடுக்க முடியவில்லை, ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க முடியவில்லை, ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனை விட்டு கொடுக்க முடியவில்லை. பாசம் என்று சொல்லி உச்சகட்ட பாசம் என்று நாங்கள் என்னத்தை சொல்லுவோமோ, அல்லாஹ் அருளிய அந்த ஒரு இரக்கத்திலிருந்து பிரிந்தவைதான். மீதம் 99 இரக்கத்தை அந்த ரஹ்மான் தன்னிடத்தில் வச்சு கொண்டிருக்கிறார். நாளைக்கு மறுமையில் தன்னுடைய அடியார்களுக்கு அதை காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி இரக்கமானவன்! இந்த ஒரு ஹதீஸ் போதும்
அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது அளவற்ற அருளாளன், நிகரில்லாத கருணை உடையவன் என்பதை நாங்கள் உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இப்படிப்பட்ட கருணையாளன் கோபப்பட்டு நாம செய்கின்ற அமல்களை அழிப்பதற்காக அவன் முயற்சி செய்கிறான் என்று சொன்னால், அவன் அழிப்பதற்காக வாக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த விடயங்கள் அவ்வளவு பாரதூரமானது. இப்படி கருணை உள்ள அல்லாஹ் தன்னுடைய அமல்களை ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களால் அழிக்கப் போகிறான் என்றால் நம்ம கொஞ்சம் இதனுடைய தாற்பயத்தை சிந்திச்சு பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படியான நச்சு பண்புகள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்பதை இந்த ஹுத்பா உரையில் சுருக்கமாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, நம்மளுடைய நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவத்தில் தலையாயது என்னென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்களில் முதலாவது பெரும்பாவம் எது என்று அடையாளப்படுத்தினார்களோ அந்த இணை வைப்பு, அஷ்ஷிர்க். அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைச்சோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மளுடைய நன்மைகளை இல்லாமல் ஆக்கி விடுவான். இதுக்கு யாருக்கு அல்லாஹு தாலா போட்ட ஓர்டர்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு போட்ட ஓர்டர். சுப்ஹானல்லாஹ். லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியை, நீங்கள் இணை வைத்து விட்டாலும் உங்களுடைய அமல்களை நாம் அழித்து விடுவோம். யாருக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான்? நபிக்கு எச்சரிக்கிறான். நீங்க இணை வைச்சீர்களாக இருந்தால் உங்களுடைய அமல்களை நாம் இல்லாமல் ஆக்கி விடுவோம். ரசூலுல்லாவுக்கு அந்த எச்சரிக்கை என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாவுடைய வழித்தோற்றலில் அந்த நபிகளாருடைய உம்மத்தாக வந்த நாங்கள் எவ்வளவு கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற பாவத்தை ஒரு மனுஷன் தொடர்ந்து செய்வானாக இருந்தால், தௌபா செய்யாமல் நாளைக்கு அல்லாஹ்வை சந்திப்பானாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நிசாவினுடைய 48வது வசனத்தில் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஒரு போதும் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அது தவிர்ந்த ஏனைய பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அப்ப இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படி என்று குர்ஆன்ல வாக்களித்து சொல்லிவிட்டான். இதை நாம் தொடர்ந்து செய்வோமாக இருந்தால், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சாலும், உம்ராக்கு மேல உம்ரா செஞ்சாலும், கோடி கோடியா தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் செல்லா காசாகிவிடும். அங்க போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்து இங்க வந்து அல்லாஹ்வுக்கு நிகராக மாற்றமாக கபூர்களில் போய் மண்டியிட்டோம் என்று சொன்னால், அங்க போய் அல்லாஹ் கிட்ட சொல்றோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் உன்னிடத்தில் வந்து விட்டேன், ஆஜராகி விட்டேன், உன்னை தவிர யாரும் இல்லை, இணை வைப்புக்கு உனக்கு நிகராக வேறு யாரும் இல்லை என்று அங்க போய் சொல்றோம். இங்க வந்து விட்டு இணை வைக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை போன்ற துரதிர்ஷ்டவசசாலிகள் யார்? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இணை வைப்பு ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தந்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய எச்சரிக்கையான ஒரு பாவம். என்று அதுக்கு உதாரணமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய புதல்வருக்கு சொல்கிறார். முதலாவது உபதேசம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், இந்த அருமை மகனே நீ இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்கல் அஸுலுமுன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது என்று சொல்வது இருக்குதானே மகன், மிகப்பெரிய ஒரு அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஒரு தொழிலாளி நன்றி கட்டு நடந்து விட்டால் முதலாளி என்ன சொல்றார்? இவ்வளவு காலமாக சம்பளத்துக்கு மேல சம்பளம் கூட்டின நான் இருக்கிறேன், அவனை பார்த்த பார்வை தெரியுமா? ஒரு கட்டத்தில் காசு கேட்கும் போது கடனாக கேட்டான், நான் தர்மமாக கொடுத்தேன், இப்படியெல்லாம் சொல்லி காட்டுவான். நம்மளை படைச்சு பரிபாலித்து போஷித்து காத்து உணவளிக்கின்ற அல்லாவை விட்டு இன்னொரு சாராருக்கு நாம் இணை வைக்கிறோம், இன்னொரு சாராரை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம் என்றால் நம்மளுடைய அமலுடைய நிலைமை என்ன? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இணை வைக்கக்கூடிய சகோதரர்கள் நாம் இருப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்து இன்னும் நாமல் மீளாமல் இருப்போமாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல நாங்கள் தௌபா செஞ்சு கொள்ளணும். யா அல்லாஹ், உனக்கு நிகராக அறியாமல் தெரியாமல் இந்த பாவத்தை நான் செஞ்சு விட்டேன். இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே, மிக மனவேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இணை வைப்பு கபர்களிடத்தில் போய் மண்டியிடுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்கிறார்கள். இதெல்லாமே தெரியும், பாவம் என்பது தெரியும். ஆனால் அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்படுற ஒரு சம்பவம் மிக மனவேதனையாக இருக்கிறது. குழந்தையை தாரது யாரு? அல்லாஹ். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் நாடியவர்களுக்கு
ஆண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்கிறோம். யாருக்கு நாம் நாடுகிறோமோ அவர்களை குழந்தை பேர் இல்லாதவர்களாக நாம் ஆக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப குழந்தை பேர் இல்லாமல் ஆக்கினது யாரு? அல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலிருந்து உண்டான ஒரு விஷயம். குழந்தை பேர் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக அந்நிய மதஸ்தலங்களுக்கு போய் அந்த சாமியார்களுக்கு அந்த மதகுருமார்களுக்கு பூஜை செய்து குழந்தையை வேண்டி நிற்கக்கூடிய பெண்மணிகளுடைய காட்சிகளை அன்புள்ள சகோதரர்களே நான் சொல்லித்தான் நீங்க அறிய வேண்டும் என்பதும் கிடையாது, எல்லாருமே பார்த்தோம். எனவே இப்படியான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியங்களில் கையை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நாம் குழந்தை இல்லை என்று சொன்னா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், யா அல்லாஹ் குழந்தையை தருவது நீதான், ஆழமாக உன்கிட்ட கேட்கிறேன் நீ தா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? சரியான ஒரு உதாரணம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் இம்பாசிபிளான ஒரு நேரத்தில். என்ன இம்பாசிபிளான நேரம்? அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சொல்கிறான். சூரா மரியம் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இன்னி வஹனல் அல்மு வஸ்தஅல ரஅசு ஷைபா. யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். வம்ரஅதி ஆகிரா, என்னுடைய மனைவி குழந்தை பேர் இல்லாத ஒரு மனைவியாக இருக்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று கேட்கிறார். இன்றைக்கு இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா? எலும்புகள் பலகீனம் அடைந்து முடிகள் நரைத்து விட்டால் அவர் யாரு? ஒரு வயோதிபர். அவருடைய மனைவி எந்த நிலைமையில இருக்கிறார்? குழந்தை பேர் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தையை தாண்டி கேட்கிறார். கேட்டா தெருவது ரப்புடைய டியூட்டி. ஆழமாக நம்பிக்கை வச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் தெருவான், தெரவில்லை என்று சொன்னால் அதில் ஒரு நலவு இருக்கிறது என்று ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வது முஃமின்களுடைய பண்பு என்பதை நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? நாம் ஜக்கரியாவுக்கு ஒரு குழந்தையை நன்மாராயணமாக கொடுத்தோம். இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பேர் யஹ்யா. அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லாஹ், லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னாடி யாருக்கும் நாம் அந்த பேரை வைக்கவில்லை என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் பிள்ளையை கொடுத்து உலக வரலாற்றில் அல்லாஹ் பேர் சூட்டிய குழந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபிமார்கள் நல்லடியார்கள் எங்கே? இன்றைக்கு பிள்ளை இல்லை என்ற காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிற மதஸ்தலங்களுக்கு போய் தொட்டில் கட்டக்கூடிய நாங்கள் பெண்மணிகள் எங்கே? அன்புள்ள சகோதரர்களை இதை நாம் சிந்தித்தோமாக இருந்தால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவிடு பொடியாகிவிடும். இன்றைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரிடத்திலும் வாதாட தேவையில்லை. யாரிடத்தில் நீ செய்வது பிழை, பச்சை பிழை, நீ நரகவாதி என்று சொல்வதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அழகான முறையில் போய் சொல்லுங்கள், யதார்த்தமாக புரிய வையுங்கள். என்ன வாதம் சொல்லுவார்கள்? நாங்க கபூர்ல இருக்கக்கூடியவர்களிடத்துல போய் மண்டியிடல, நாங்க அல்லாஹ்விடத்துல தான் கேட்கிறோம். ஆனால் அவர்கள் எங்களுடைய சப்ஜெக்ட் அல்லாஹ்விடத்துல கொண்டு போவார்கள். அப்ப கபூர்ல இருப்பவர்கள் செவியேற்க மாட்டார்கள் தானே? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வாக்கு தாரான், இன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் நன்கு செவியேற்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் எப்படி செவியேற்பான் என்று நாம் ஆய்வு செய்ய போனோமாக இருந்தால் வழிகட்டுக்குள்ள போய்விடுவோம். அல்லாஹ் செவியேற்பான் என்று சொன்னால் செவியேற்பான். அப்ப அல்லாஹ் யார் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் மிக துல்லியமாக கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இதை ஈமான் கொண்ட சமூகம் நாங்கள். நம்மளை படைச்சி இவ்வளவு பேருக்கும் கோடான கோடி மனுஷர்களுக்கும் உயிர் ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கு தார அல்லாஹ் நம்ம சொல்றதை கேட்க மாட்டானா? நான் அடிவானத்துக்கு இறங்கி வாரேன், என்னுடைய சமுதாயம் என்னுடைய அடியார்கள் கை ஏந்தினார்களாக இருந்தால் கொடுக்க ரெடி என்று அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வை விட்டுவிட்டு இன்னொருவரை நாம் அழைக்க போனோமாக இருந்தால் எங்களுடைய அமல்கள் தவிடு பொடியாகிவிடும். அல்லாஹ் யாருக்கு எச்சரிக்கிறான்? நபிக்கு எச்சரிக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு போதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நன்மைகளை பாழாக்கக்கூடிய நச்சு பண்புகள் இரண்டாவது முகஸ்துதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் நான் கடுமையாக அஞ்சுவது அஷ்ஷிருக்குல் அஸ்கர் என்றார்கள். சின்ன ஷிர்க்குன்னு சொன்னார்கள். பெரிய ஷிர்க் என்ன? அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவரை போய் வணங்குவது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களிடத்தில் கடுமையாக நான் அஞ்சுவது சிறிய ஷிர்க் அப்படி என்றார்கள். என்ன சிறிய ஷிர்க் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அர்ரியா,
முகஸ்துதி அப்படின்னு சொன்னார்கள். முகஸ்துதி என்று சொன்னால் பிறர் நம்மளை நல்ல மனிதராக கருத வேண்டும் என்பதற்காக அமல்களை நாங்கள் கொஞ்சம் மெருகூட்டி செய்கிறது. அதில் அன்புள்ள சகோதரர்களை இன்னொரு சப்ஜெக்ட் வரும், இதோடு தொடராக இருப்பதற்காக அதையும் சொல்கிறேன். தொழுகையில் பராமுகமாக இருப்பதும் நம்மளுடைய நன்மைகளை பாழாக்கிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு கேடுதான் என்று சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, தொழுதா பாவமா அப்படின்னு யோசிப்போம். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் பின்னால சொல்கிறான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யாரெல்லாம் தங்கள் தொழுகைகளில் பொதுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு என்று சொல்றான். சொல்லிவிட்டு அவர்களுடைய இன்னொரு பண்பு சம்பந்தமா ரப்பு பேசுறான். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார்கள். என்று இவர் ஒரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். இதுல இன்னொரு சப்ஜெக்டையும் புரிஞ்சு கொள்ளணும். ஒருவர் 5 வக்து தொழுது கொண்டே இருப்பார். அவருக்கு தெரிஞ்சோரார் பள்ளிக்கு வந்துட்டார் என்று வையுங்கள், கொஞ்சம் சுஜூதை நீட்டி விடுவார். இவர் என்னை ஒரு நல்ல மனிதராக கருத வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் சுஜூதை நீட்டி விடுவார். அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தில் சுஜூதை நீட்டி விட்டாராக என்றால் ரெண்டாவது விஷயம். ஆனால் இவரனை நன்றாக கருத வேண்டும் என்பதற்காக வந்து தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை அல்லாஹ் தஆலா பாத்திலாக்கி விடுவார். வணக்க வழிபாடுகள் யாருக்கு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். கோடி கோடியா செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் என்னை ஹஜ்ஜி செய்யாத ஒரு ஹாஜியாராக பார்க்கிறார்கள், ஏளனமாக என்னை கருதி விடுவார்கள் என்று ஹஜ்ஜிக்கு போயிட்டார் வையுங்கள். அவர் 25 லட்சம் இல்ல கோடிக்கணக்கில் செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போனாலும் அவருடைய ஹஜ்ஜி அல்லாஹ்விடத்தில் செல்லா காசாகிவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற போது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற ஒரு தூய்மையான எண்ணம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். செய்ததை சொல்லி காட்டுபவர் இருக்கிறாரே, அவருடைய அமலையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவார். செல்லுவார், அவர் நன்மைகளை செய்வார், ஆனா சொல்லி காட்டி விடுவார், எதையுமே கேட்க மாட்டோம். ஒரு மௌலவிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாலும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில நேரம் வாய் தடுமாறி யூஸ் பண்ணுகின்ற வார்த்தைகள் இவைகள். ஒருவர் நல்ல வசதிக்காரர்ல இருப்பார், மௌலவிட்ட கேள்வி கேட்க வந்த எப்படி கேட்பார் தெரியுமா? வருஷம் ஜக்காத்து கொடுத்துட்டு தான் வாரேன், இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கும் போது ஒரு சந்தேகம், உங்களிடத்துல வருஷம் ஜக்காத்து கொடுத்து யாரும் கேட்டார்களா? என்னை ஒரு நல்ல மனிதராக கருத வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வளவு காலம் ஜக்காத்து கொடுத்ததையும் சொல்லுவார். சொல்லிட்டு இந்த வருஷம் கொடுக்கும் போதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லுவார். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இப்படி நாம் செய்ததை சொல்லி காட்டினால் நம்மளுடைய நன்மைகள் இல்லாமலாகிவிடும். நன்மைகளை நாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இன்னொன்று நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலா ஏற்றுக்கொள்ளப்படாத அமலா என்பதை யார் அறிஞ்சவன்? அல்லாஹ் மாத்திரம் தான் அறிஞ்சவன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண் யாசகம் கேட்டு வருகின்ற பொருள் தன்னுடைய மகனிடத்தில் கொடுத்து தர்மத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹதியாவை கொடுத்து விட்டு மகன் வந்து சொல்றார் வாப்பாட்ட, வாப்பா அல்லாஹ் உங்களுடைய அமலை பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆழமான ஒரு வாசகத்தை சொல்றாங்க. என்ன வாசகம் தெரியுமா? அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படி என்பது ஊர்ஜிதமாக எனக்கு தெரியுமாக இருந்தால் நான் இப்போது மரணிப்பதை விரும்புகிறேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நான் இப்போது மரணிப்பதை விரும்புகிறேன் என்றார்கள். நம்ம செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்ல என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம தன்னிறைவு கண்டுவிடுவோம், அமல்களில் நம்ம தன்னிறைவு கண்டுவிடுவோம். நான் என்று சொன்னால் 5 நேரமும் தொழுகிறது தான், நாம் ஒரு ஹஜ்ஜி செஞ்சிட்டோம் போதும், 4 உம்ரா செஞ்சிட்டோம் போதும், 5 நேரமும் தொழுகிறோம், பள்ளிக்கு வாரம், நோன்பு வந்தா நோன்பு பிடிக்கிறோம், வருஷம் ஜகாத் கொடுக்கிறோம், இன்னும் அதுக்கு மேலாக எக்ஸ்ட்ரா சதக்கா கொடுக்கிறோம், இன்னும் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கிறோமோ எல்லாம் செஞ்சு விட்டோம் என்று மனிதன் தனக்குள்ள பெருமாடிச்சு கொண்டே இருப்பான். ஆனால் இந்த மனிதனுடைய உள்ளுணர்வு சொல்லும் தெரியுமா, நீ செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை பரிசீலனை செய்ய என்று ஒரு கட்டத்தில் மனுஷனுடைய உள்ளம் உறுத்தும். ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய பார்வையில் யாரெல்லாம் அமல்கள் செய்கிறவர்கள் என்று நீங்க கருதுறீர்களோ, மாஷாஅல்லாஹ் ஒரு நல்ல மனிதர் 5 வக்தின் தொழுகைக்கு வாரார் என்று நீங்க நினைச்சிருப்பீர்கள், அல்லது அமல்கள்ல போட்டி போடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று நீங்க நினைச்சிருப்பீர்கள். அவரிடத்துல போய் உட்காருங்கள். ஹஜ்ஜியார், வாழ்க்கையில ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறீர்களா? ஆமா ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன். உம்ரா கணக்கே இல்லை. ஜக்காத்து கொடுக்கிறீர்களா? ஒரு நாள் முன்னுக்கு பின்னுக்கு ஆக மாட்டது, ஜக்காத்து கொடுத்துருப்பேன். சதக்கா செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கிறேன். தஹஜ்ஜுத் தொழுதிருக்கீங்களா? தொழுதிருக்கிறேன். இன்றைக்கு சுபஹ் இமாம் ஜமாத்தோடு தொழுதீர்களா? முன் சுன்னத்தும் தொழுது, சுன்னத்தும் தொழுது, சுன்னத்தும் தொழுது, ஜமாத்தாக தொழுதேன்.
ஜும்மாவுக்கு போகிற மௌத்தாக ரெடியாக ஹாஜியான்னு கேளுங்க. இல்லைம்ப இவ்வளவும் செஞ்சு தன்னிறைவும் கண்டு விட்டேன் என்று உள்ளத்தில் நினைச்சாரே ஒரு மனிதர், அவரிடத்துல போய் இந்த கேள்வியை கேளுங்கள். இன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு அல்லது பின்னரும் அல்லது இந்த நிமிஷம் நீங்க மௌத்தாகிறதுக்கு ரெடி ஆண்டு இல்லை என்பார். அப்போது அவர் மனசு சொல்லும், நான் செஞ்ச அமலில் அல்லாஹ் எதை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு உறுத்தல் மனசுல உண்டாகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானா இல்லையா என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ், நான் செஞ்ச அமல்களை எல்லாம் தூய்மையான அமலாக நீ ஏற்றுக்கொண்டு விடு. எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான அமலை செஞ்சு விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார். கௌபாவை கட்டிவிட்டு, பாப்பாவும் மகனும் செஞ்சு கௌபாவை கட்டி புனர் நிர்மாணம் செஞ்சு விட்டு, ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக அல்லாஹ் பிரகடனம் செய்து அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றி உலகத்தின் எல்லா திசைகளிலும் இருந்து மக்கள் வருகின்ற ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த பணியை நீ பொருந்திக் கொள்வாயாக பிரார்த்தனை செய்தார்கள். பணி செய்வது பெரிசல்ல, அதை அல்லாஹ் பொருந்துகின்றானா அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கணும். மனித உள்ளம் என்ன தெரியுமா? செஞ்ச அமல்களை எண்ணும். எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், வசதியானத்திலிருந்து எத்தனை தரம் நான் ஜக்காத்து கொடுத்திருக்கிறேன், எத்தனை நோன்பு பிடிச்சிருக்கிறேன், எத்தனை சுன்னத் தொழுகைகளை தொழுதிருக்கிறேன். மனிதன் சிற்றறிவை வச்சு இதை எண்ணுவான். அல்லாஹ் ஒரு நாளும் அமல்களை எண்ண மாட்டான், அல்லாஹ் நிறுப்பான். அல்லாஹ் இஹ்லாஸ் உள தூய்மையை வச்சு அல்லாஹ் தராசில போட்டு நிறுப்பான். ஒருவர் கோடான கோடி வருஷம் தொழுது போட்டு வந்திருக்கலாம், கோடிக்கணக்கில் தர்மம் செஞ்சு போட்டு வந்திருக்கலாம். ஒருத்தன் ஒரே ஒரு 5 ரூபாய் தர்மம் செஞ்சிருப்பான். இவனுடைய நன்மை அல்லாஹு தாலா கதிக்க செய்வான், அவனுடைய நன்மை அல்லாஹு தாலா தூக்கி வீசுவான். ஏன்? அவர் செய்தது பெருமைக்காக, இவன் கொடுத்த 5 ரூபாய் அல்லாஹுக்காக. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அழகான ஒரு உதாரணம் கேளுங்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தர்மம் செஞ்சாலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு ஈடாக மாட்டாதென்றார்கள். இஹ்லாஸோடு செஞ்ச தர்மம். நீங்க உஹது மலையளவு தர்மம் செஞ்சாலும் வறுமையிலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மம் இருக்கிறதே, அதுக்கு ஈடாக மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களை, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், பொறாமை கொள்ளுதல். மனிதனிடத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய துர்க்குணங்களில் மிக முக்கியமானது பொறாமை கொள்ளுதல். அல்லாஹ் பொறாமை கொள்வதை விட்டு ஒரு மனிதன் பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படி என்பதற்காக திருக்குர்ஆனின் 113வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்கிறார், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைப்படுபவனின் பொறாமையிலிருந்து யா அல்லாஹ் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு. ஏனென்று சொன்னால், பொறாமை என்று சொல்வது மனிதனிடத்தில் அறவே இருக்கக்கூடாத ஒரு துர்க்குணம். தன்னை விட ஒருத்தன் மேலே போய்விட்டானாக இருந்தால் இருக்கின்ற மற்ற மனிதனுக்கு வரக்கூடியது பொறாமை, ஜலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொறாமை ஒரு நாளும் மனுஷனை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டார். ஒருத்தன் நல்லா சொத்து சேர்த்து சொத்து வாங்கிட்டாருன்னு வைங்க, இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னொருத்தன் செய்வதை தாங்கிக் கொள்ள முடியாத தன்மை இவருக்கு மனசுல ஏற்படும். எதுவுமே காண மாட்டான், கண்ணால் தூள் வித்த காசு அப்படின்னு சொல்லுவான். அல்லது என்ன சொல்லுவான்? வட்டிக்கு வாங்கினது தெரியாதான்னு கேட்பான், பார்த்திருக்கவே மாட்டான். அன்புள்ள சகோதரர்களை, இந்த குணம் நம்மளிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். பொறாமை பட்டு உள்ளத்தில் நாம் இருப்போமாக இருந்தால் உள்ளம் கசடாகிவிடும். உள்ளம் கசடாகிவிட்டால் நம்மளுடைய எல்லா அமல்களும் தவிடுபொடியாகிவிடும். என ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஃபி ஜஸதி முதுகா, உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீராகிவிட்டால் உலகம் முழுக்க சீராகிவிடும். இதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது ஃபசாதாகிவிட்டால் கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களுடைய உள்ளம் கெட்டுவிட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் கெட்டு போவதற்கு சமன். நாம் உள்ளத்தை கெட்ட உள்ளமாக மாற்றினோமாக இருந்தால் பார்க்கின்ற பார்வை, நடக்கின்ற நடை, எடுக்கின்ற முடிவு எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஃபெயிலியர் ஆகிவிடும். எனவே உள்ளத்தை சீர் செய்ய வேண்டியது ஒரு முஃமினுடைய பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பொறாமை பட்டு இருந்து எம் உள்ளம் கசடாகி விடுமாக இருந்தால் எங்களுடைய செயற்பாடுகளிலும் இஹ்லாஸ் இல்லாத தன்மையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி விடுவான். பொறாமை என்று சொல்லக்கூடிய துர்க்குணத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹலீஃபா முக்தசிமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்ததாக எழுதி வைத்திருக்கிறார்கள். படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன். ஹலீஃபா முக்தசிமுடைய காலத்தில் அவர் ஹலீஃபா, ஒரு மன்னர். அவருடைய அரச சபையில் அரசர்கள் எல்லாம் வீற்றிருப்பார்கள், மன்னர்கள் எல்லாம் வீற்றிருப்பார்கள். ஹலீஃபா முக்தசிம் ஒருவரோடு நெருக்கமான தோழமை கொண்டிருந்தார். அந்த நெருக்கமான தோழமை கொண்டு மனிதர் யார் என்று கேட்டால் ஊரில் இருக்கின்ற ஒரு சாதாரணமான குடிமகன். அந்த குடிமகன் நன்றாக பேசுவான், நகைச்சுவையாக பேசுவான். மன்னருக்கு இது பிடிக்கும். மன்னன் நிர்ணயவரன் சொன்னால் இவரை கூட்டி வச்சு பக்கத்தில் பேசி கொண்டிருப்பார். அரசு சபையில் இருக்கின்ற மந்திரிமார்களுக்கு இவனோடு ஒரு பொறாமை. இப்போ ஜனாதிபதி ரோட்டால போற ஒருத்தனை கூப்பிட்டு இன்னொரு பக்கத்தில் வச்சு பேசிக்கொண்டு அவனுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டிருந்தா இருக்கின்ற அமைச்சர்மாருக்கு, ஆளும் கட்சி எம்பிமாருக்கு எப்படி கோபம் வரும்? இப்போ மன்னர் ஒரு ரோட்டால போற ஒருத்தனை கூட்டி வச்சுட்டு பக்கத்தில் பேசி கொண்டு இருக்கிறார் என்ற பொறாமை மந்திரி சபையில் இருக்கின்ற ஒரு மன்னனுக்கு, ஒரு அமைச்சருக்கு கடுமையாக ஏற்படுகிறது. யோசிச்சு கொண்டிருக்கிறார். பொறாமைக்காரர்கள் எப்போதும் திட்டம் தீட்டுவதற்கு யோசிச்சு கொண்டே இருப்பார்கள். கடைசியாக அவர்கள் அழிஞ்சு போவார்கள். உதாரணத்தை பாருங்க. இப்ப யோசிக்கிறான், மன்னனிடத்தில் இருந்து இந்த குடிமகனை நாம் கலட்ட வேண்டும். ஐடியா பண்ணான், என்ன செய்யற அப்படின்னு. திடீரென்று யோசிக்கிறான், ஒரு சாப்பாட்டை போடுவோம் சபையில். சாப்பாட்டை போட்டால் இவரும் வருவார். அது எப்படிப்பட்ட சாப்பாடை போடுகிறான் என்று சொன்னால், சாப்பிட்டால் வாயால் ஒரு துருவாடை வரக்கூடிய ஒரு சாப்பாடு. வெள்ளைப்பூடு வெங்காயம் கலந்த சாப்பாடு என்று சொல்லி வையுங்கள். அது சாப்பிட்டு அன்னையும் நல்ல வாசமாக வரும், கெட்ட வாசம் தான் வரும். ஒரு சாப்பாட்டை போடுகிறான். சாப்பிட்டு விட்டு இன்னொருத்தரை பார்த்து பேசினாலே வாயாலே துருவாடை வரும். அப்படியான ஒரு சாப்பாடு. சாப்பாட்டை போட்டு மந்திரி சபையில் அந்த சாதாரணமான குடிமகனும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் பொறாமைப்பட்ட அமைச்சர் மன்னனிடத்தில் போய் சொல்கிறார், நீங்க அடிக்கடி பக்கத்தில் கூட்டிக் கொண்டு ஒருவரை வச்சு கொண்டு இருப்பீங்களே, இந்த ஊரெல்லாம் சொல்றான் உங்களுடைய வாய் நாற்றமாமண்டு. ஊரெல்லாம் சொல்றான் உங்களுடைய வாய் துருவாடை வீசி, நீங்க பேசினாலே வாயிலிருந்து வாசம் பெறுமாம் என்று சொல்றான். மன்னர் கடுமையாக கோபப்படுறார். உடனடியாக அவனை வர சொல்லுங்க. இவரும் சாப்பிட்டு முடிஞ்சு இவனுடைய நல்ல எண்ணத்தை பாருங்கள். மன்னனிடத்தில் நாம் போய் பேசுகின்ற போது வாயிலிருந்து நம்மளுக்கு ஒரு துருவாடை வந்துடும், அது கூடாது, அது டிசிப்ளின் இல்லை என்று சொல்வதற்காக ஒரு கைலெஞ்சை கையில் எடுத்துட்டு போறான். மன்னர் பேச சொல்லையும் அந்த கைலெஞ்சை வாயில பொத்தி கொண்டு பேசுகிறான் மன்னனோடு. இவனுடைய நோக்கம் என்ன? நாம பேசுகின்ற போது நம்மளுடைய வாயில் இருந்த வாடை அவருக்கு போய்விடக்கூடாது. மன்னர் நினைச்சது என்ன? அமைச்சர் சொன்னது சரிதான் என்று. மன்னனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. பக்கத்து ஊரில் இருக்கின்ற ஒரு மன்னனுக்கு மன்னர் கடிதம் எழுதுகிறார். இதோ கடிதத்தை கொண்டு வருபவரை உடனடியாக கொலை செய்து விடுங்கள். எழுதி யார கையில கொடுத்தாச்சு. யாரை நேசிச்சு அவருக்கு பக்கத்தில் கூட்டி வச்சுட்டு இருந்தாரோ அவருடைய கையில கொடுத்து விடுகிறார். தூரத்தில் இருந்து பார்த்த அமைச்சர் பார்க்கிறார், இவ்வளவுமே சொல்லி இந்த மன்னர் இன்னொரு ஊருக்கு தூதுவராக இவரைத்தானே நியமிக்கிறார் என்று இடைவழியில் மறைச்சி, எதற்காக போகிறாய்? இல்லை, மன்னர் சொன்னார் இந்த லெட்டரை கொண்டு போய் பக்கத்தூரில் இருக்கின்ற அரசனிடத்தில் கொடுக்கட்டாம், நீ எல்லாம் கொடுப்பதற்கு தகுதி இல்லை, லெட்டரை இணையிட்ட தான்னு சொல்லி வாங்கி பக்கத்து ஊரில் இருக்கின்ற மன்னனிடத்தில் கொடுக்கிறார். பக்கத்து ஊரில் இருக்கின்ற மன்னன் லெட்டரை பிரித்து பார்க்கிறான். யார் உன்னிடத்தில் கடிதத்தை கொண்டு வந்து தந்தாரோ அவரை போட்டு தள்ளு என்பதாக. உடனடியாக எவன் பொறாமைப்பட்டானோ அவன் போட்டு தள்ளப்படுகிறான். இதை ஒரு வரலாற்று குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மன்னர் உணர்ந்து கொள்றாராம், பொறாமைப்பட்டவன் வாழ்க்கையில் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் பொறாமையோடும் கசடோடும் வஞ்சகத்தோடும் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ இறுதி வரைக்கும் அவர்கள் நல்லாவே வாழ மாட்டார்கள். அவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்வோம். பொறாமை என்று சொல்லக்கூடிய துர்க்குணத்தை விட்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துவோம். நன்மைகளை பாழாக்கக்கூடிய நச்சு பண்புகள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக சுருக்கமாக ஒரு சில விடயங்களை நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இன்னொருவரை பற்றி நாங்கள் புறம் பேசுவது, ஒருவரை பற்றி நாங்கள் அவதூறு பேசுவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சம்பந்தமாக கடுமையாக குர்ஆனில் எச்சரிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜிதனிபு கஸீரம் மினல்-லன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எண்ணங்களில் அதிகமானதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅலல்-லன்னி இஸ்முன், எண்ணங்களில் சிலது பாவமாகும். எண்ணங்களில் நீங்கள் உள்ளத்தில் வார எல்லா எண்ணங்களையும் போட்டு போட்டு நீங்கள் இருக்கிறீர்கள். எண்ணங்களில் சிலது பாவமாகும். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுகும் பஅலா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா, அல்லாஹ் ஒரு உதாரணம் கேட்கிறான். உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கின்ற நிலையில் அந்த மரணித்த உடலில் இருக்கின்ற ஒரு மாமிசத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களான்னு கேட்க. யாரும் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆன்சரையும் அல்லாஹ் சொல்றான், ஃபகரிஹ்துமூ, நீங்கள் அதை வெறுப்பீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொருத்தனுடைய குறையை துருவி துருவி ஆராய்ச்சி இன்னொருவனை பற்றி அவதூறு சொல்கின்றவர்களுக்கு அல்லாஹ் எதை சமப்படுத்துகிறான் என்றால், மரணித்த தன் சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமமானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறுதலாகவோ இன்னொருவரை பற்றி அவதூறு சொல்லிவிடக்கூடாது. இன்றைக்கு இருக்கின்ற ஆக பெரிய சவால் என்று கேட்டால் சோசியல் மீடியா. நானும் நீங்களும் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற, டிக்டாக் போன்ற இன்னொரு சோசியல் மீடியாவை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிப்போம், கடைசியாக என்னுடைய சமூக வலைத்தளங்களில் நான் எதை பதிவிட்டேன், எதை ஷேர் பண்ணினேன், எதை லைக் பண்ணேன். ஒரு நிமிஷம் யோசிப்போம். இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே, பிறர் மானங்கள் பகிரங்கப்படுத்துவது சாதாரணமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் குற்றம் செய்துவிட்டால் அந்நிய சமூகத்தை விட முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஆக ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடனடியாக அதை போய் வீடியோ பண்ணி சமூக வலைத்தளங்களில் போட்டு விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கும் நாங்கள் பாவிகள் என்ற முத்திரையை குத்திவிட முடியாது. ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தன் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி அவன் சுத்தவாளியாக மாறிவிட்டால் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை என்ன? உடனடியாக போட்டோ எடுப்பார்கள். அன்றைக்கு ஒரு அரபிய வாசகத்தை வாசித்து பார்த்தேன். உண்மையில் உள்ளத்தை நெகிழ வைத்தது. அதில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மட்டும் மறைக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள் தான். அல்லாஹ் மட்டும் மறைக்கவில்லை என்றால் எல்லாருமே குற்றவாளிகள் தான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தனிமையில் செஞ்ச பாவங்களை யோசித்து பார்ப்போம். இன்னொருவருக்கு தெரியாமல் செஞ்ச துரோகத்தை யோசித்து பார்ப்போம். இதையெல்லாம் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி விட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? இன்றைக்கு அது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் லைக் பண்ணி விடுவோம், நாம் ஷேர் பண்ணி விடுவோம், நாம் மௌத்தாகி விடுவோம். யாரெல்லாம் திருப்ப அதை பார்த்து கொண்டு சிரிக்கிறானோ, மகிழ்கிறானோ, ஷேர் பண்ணுகிறானோ அத்தனை பேருடைய பதுவாவையும் சம்பாதித்து கொண்டு கபூரில் வாழுவோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த துருக்குறம் நம்மளிடத்தில் இல்லை. எதை நாம் சாதித்தோம் இதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொருத்தன மானத்தை நாம் எடுத்து நம்முடைய சமூக வலைத்தளங்கள் பகிர்வதனால் இறுதியாக நாம் சாதித்த விஷயம் என்ன? ஒரு விஷயமும் அல்ல. சில நேரம் அவர்களுக்கு பிள்ளைகள், குட்டிகள், குடும்பம் இருக்கலாம். மௌத்தாகும் வரைக்கும் நடமாடும் ஜனங்களாகத்தானே அவர்கள் உலகத்தில் வாழப்போகிறார்கள். இன்னும் ஒரு சமுதாயத்தினர், இன்னும் ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதியை தொலைத்து விட்டு எப்படி சகோதரர்களை நாம் நிம்மதியாக இந்த பூமியில் வாழப்போகிறோம்? யார் ஒருவன் உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை மறைப்பானோ, ரப்பு நாளைக்கு எல்லா மனிதர்களுக்கு முன்னுக்கு வச்சு நம்முடைய குறையை மறைப்பான். மறுமையை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போதே சொல்றான், யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் நாள் என்று சொல்றான் அல்லாஹ். நம்ம செஞ்ச ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் நாள். இதற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்யணும்? உலகத்தில் ஒருத்தன் குறையை கண்டால் சாதாரணமாக அவனை நாம் அழைத்து அவனுக்கு என்னென்ன மாற்றீடு வழிகள் அவன் திருந்துவதற்கு செய்ய வேண்டுமோ, மனிதர்கள் என்ற ரீதியில் நாங்கள் அதை செஞ்சோமாக இருந்தால் திருந்தி ஒரு நல்லவனாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அவன் வாழ்ந்ததற்குரிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லாமல் அவனை பற்றிய அவதூறு, அவனை பற்றிய பொறாமை, வஞ்சகம் அல்லது இன்னொரு பிறர் அதில் இன்பம் காண வேண்டும் என்பதற்காக சோசியல் மீடியாவில் நாங்கள் பரப்பி விடுவோம். மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்கின்ற போது நான் வெற்றி பெற்றவன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொருத்தனுடைய மனம் நோகாத அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நடந்து விட்டேன், அதான் நான் வெற்றி பெற்ற ஒரு முஃமின் என்பதற்கு அடையாளம்.
இன்னொருத்தனுக்கு அவதூறு நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று வையுங்கள். குடும்பம் இன்றைக்கு பிரிவதற்கு அதுதான் காரணம். ஏதோ ஒன்றுக்காக ஒரு பிரச்சனையை சகோதரி அல்லது சகோதரன் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சொல்லிவிடுவாங்க. அதை நாளாக சேர்த்து மற்ற குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இன்னொருவர் சொல்லிவிடுவார். உடனே குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும். அதில் ஒரு சாரார் இன்பம் கண்டு கொண்டிருப்பாங்க. இறுதியில் சாதிச்சது அதுன்னு எதையுமே நாங்கள் சாதிக்க இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவதூறு என்று சொல்லக்கூடியது செய்யாத ஒன்றை நாம் சொல்லுவது. கண்ணால் கண்டிருக்கவே மாட்டோம். 4 பேர் பஜாரில் கூடி கதைச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஓடி வந்து 40 பேர்கிட்ட சொல்லுவோம். அந்த 40 பேர் ஒரு 400 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 400 ஒரு 40,000 போகும். அது அப்படி ஒரு முக்கோண வடிவமாக போய்கொண்டிருக்கும். அது ஒரு பொய்யாக இருந்தால் ஒவ்வொருவருடைய தீமையை நாம் சுமக்க வேண்டும் அல்லவா? ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகம் என்பது சொற்போர் வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, ஆஹிராவை விட உலக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று நீங்கள் பொருந்தி கொண்டு விட்டீர்களா? ஃபமா மதா உல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல். மறுமையோடு ஒப்புடு செய்யும் போது உலக வாழ்க்கை சின்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்றான். எத்தனை இளம் ஜனாசாக்களை எங்களுடைய தோளில் சுமந்து விட்டு அல்லாஹு தாலா கயிற்றை தந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய உரையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கா நாளைக்கா என்று தெரியாத உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் பிறருடைய மனம் புண்பட வாழ்ந்தோமாக இருந்தால் நாம் செய்த அமல்களும் தவிடுபடியாகிவிடும். ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த ஜும்மாவுடைய உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த தோழர்களில் மிக முக்கியமானவர். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று ரசூலுல்லாவை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை பார்த்து என்னுடைய தாயும் உனக்கு தந்தையும் சமர்ப்பணமாகட்டும் என்று ரசூலுல்லா ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்களாக இருந்தால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியா யுத்தத்தில் ஒரு கதாநாயகனாக திகழ்ந்தவர். அன்புள்ள சகோதரர்களே, இவர் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன் ஒரு நகரத்திற்கு கவர்னராக அனுப்பப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவருடைய ஆட்சி சரிதானா என்பதை பார்ப்பதற்காக ஒரு குழுவை நியமித்து துப்பறிவதற்காக அனுப்புகிறார்கள். நாம் போட்ட ஆட்சி அந்தந்த ஏரியாவில் சரியா நடக்கிறதா அப்படி என்பதை பார்ப்பதற்காக. இவ்வளவும் யாரு? சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தான் உயிரோடு வாழும் போதே 10 சஹாபாக்களை பார்த்து இவர் சொர்க்கவாதி, இவர் ஃபில் ஜன்னான்னு சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, வ உமர் ஃபில் ஜன்னா, வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலி ஃபில் ஜன்னா, வ சஅத் ஃபில் ஜன்னா, வ சயீத் ஃபில் ஜன்னா, வ தல்ஹா ஃபில் ஜன்னா, வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் 10 பேர் சொன்னார்கள் சொர்க்கவாதிகள் என்று. நடமாடும் போதே சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆட்சியில் கோளாறா விடுவார்கள். எல்லாரிடத்திலும் போய் குழு நியமிக்க பார்க்கிறது சஅத் இப்னு அபி வக்காஸ் எப்படி ஆட்சி செய்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க, நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஆட்சி, நீதமான ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஊரில் இருந்த ஒரு இளைஞன் சொல்கிறார், சஅத் ஆட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் என்று. இவர் ஆட்சி நடத்துவதற்கு தகுதியே இல்லாதவர். அப்படியா என்று உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நியூஸ் போகிறது. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் மிக மனவேதனைப்படுகிறார்கள். தனக்கு சொல்லப்பட்டது என்னது? ஒரு அவதூறு. தான் நல்ல ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது இவர் ஒழுங்கா தொழுகை நடாத்துவதில்லை, மக்களை கவனிப்பதில்லை என்று ஒரு இளைஞர் சொல்கிறார். கடுமையாக மனவேதனைப்பட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன் கரத்தை என்று 3 பிரார்த்தனை செய்கிறார்கள். முதலாவது பிரார்த்தனை, யா அல்லாஹ், இந்த இளைஞன் சொல்வது பொய்யாக இருக்குமாக இருந்தால் இவனுடைய ஆயுளை நீ நீடிப்பாயாக. 2வது பிரார்த்தனை, யா அல்லாஹ், இவருடைய இறுதி காலத்தில் இவரை நீ குழப்பி விடுவாயாக. 3வது பிரார்த்தனையை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவருடைய ஆயுளை நீடிப்பாயாக, இறுதி காலகட்டத்தில் இவரை குழப்புவாயாக என்று இப்படியான பிரார்த்தனையை செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய மரண நேரம் வருகிறது. யாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்களோ அவருடைய மரண நேரம் வருகிறது. உடனடியாக மக்கள் பார்க்கிறார்கள், இறுதி காலகட்டத்தில் வயது முதிர்ந்து பைத்தியகாரராக வீதி வழியில் தெரிந்தாராம். சுபஹானல்லாஹ், இறுதி காலகட்டத்தில் பைத்தியகாரராக வீதியில் தெரிந்தாராம். அப்போது சொல்வாராம், சஅதுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது அப்படி என்று. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சிக்கொள். லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப்,
அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் திரை இல்லை என்று சொன்னார்கள். எனவே யாராவது அநீதம் இழைக்கப்பட்டு நமக்காக பிரார்த்தனை செய்வார்களாக இருந்தால் நம்மளுடைய கெதி மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை பகிர்ந்து கொள்வோம். என்ன விடயங்கள் எல்லாம் மேலே நம்மளுடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடிய பண்புகள் என்று சொல்லப்பட்டதோ அந்த விடயங்களில் நாம் மிக மும்மூரமாக இருப்போம். அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று நம்மளை அழைக்கும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹின்களோடு அந்த சூனப்பூங்காவில் வலம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.